ஓகே கேட்டலாம். ஓகே சார், நம்ம கூட ஒரு ஆளுமே கனெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இவரை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்ததுலேருந்து எல்லா வருஷமும் இவரை நான் பார்ப்பேன். கவிதை பயங்கரமாக சொல்லுவார் அண்ட் இவர் பயங்கரமான ஒரு காம்பைலரும் கூட. ஸோ அவரை பற்றி நம்ம சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சார் உங்களுடைய நேம், நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட், அந்த எந்த இயர் பாஸ்ட் அவுட்? ஸோ என் நேம் அவினாஷ். 2009 to 12 பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப்பில் படித்தேன். அண்ட் ஸோ நீங்கள் எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க இன்றைக்கி ஆஃப்டர் லாங் இயர்ஸ் நீங்கள் படித்ததுக்கு அப்புறமா? ஸோ இப்போ ஆஸ் அ ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? லைக் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நான் ரொம்ப சொன்னால் பூமர் ஆகிடும். லைக் என்ன பிகினிங் வந்து நாங்கள் மெயின்லேருந்து வரும்போது ரொம்ப கஷ்டம், பஸ்ஸு ஷேரோட்டில் வரும். இப்போ மெட்ரோ ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே நிறையா இருக்குது. அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காலேஜ்னு நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது. லைக் எங்களுக்கெல்லாம் மறைஞ்சு போகிற கேன்டீன் தான் இருக்கும். வெறும் மத்தியானம் மட்டும் வந்து போகிற கேன்டீன் அது மாதிரி தான் இருக்கும். பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே பயங்கர டெவலப்பாக இருக்குது. நாங்களாம் லைப்ரரிக்கு வந்து போவோம். பட் லைப்ரரியில் வந்து ஏசிலாம் இருக்குது. நீங்கள் படிக்கும்போது பயங்கர ஏசி ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ரியலி கிரேட். ஸோ வெளியில் வந்து நிறைய நம்ம காலேஜ் பற்றின மித்துலாம் இருக்குல்ல சார், கேசிஎஸ்னால் இப்படி தான் அப்படிலாம் இருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்படி தான் நம்ம காலேஜ் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் சொல்லுவீங்க சார்? இல்லை, அது மித்து கிடையாது. அது வந்து ஒரு ரூமர். பிகாஸ் நான் படித்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு முக்கால்வாசி நாள் நான் காலேஜில் இருந்திருக்கவே மாட்டேன். மெயின் ரீசன் நான் பங்க் அடிச்சுட்டு போனதில்லை, ஓடி வாங்கிட்டு வெளில போயிருப்பேன். ஸோ லைக் சூரியன் எஃப்எம் ஆர்ஜேவாக வந்து சென்னை சிட்டியில் வந்து கண்டினியூஸாக 2 வருஷம் கேசிஎஸ் காலேஜ் தான் செலக்ட் ஆனாங்க. ஒன்று என் சீனியர் வினோத், இன்னொன்று நான். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 4 months கிட்டத்தட்ட நான் வெளில கல்ச்சுரல்ஸுக்காகவே போயிருப்பேன். அதுக்கு எல்லாமே எனக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. ஹெச்ஓடி சைனோடு தான் நான் போனால், பங்க் அடிச்சுட்டு தான் போகல. அதே மாதிரி என் கூட படித்தவங்களும் இங்கே கோல்டு மெடலிஸ்டாக தான் ஆகி வெளில போனாங்க. ஸோ நானும் ஒரு கோல்டு மெடலிஸ்ட் தான் சார். அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்கப்பா. நானும் இந்த காலேஜ் தான் சார், அதனால தான் சொல்கிறேன். ஸோ ரியலி ஹாப்பி தட் யூர் கம்மிங் ஓவர் ஹியர். அண்ட் இன்னும் நிறைய அலுமினி மீட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி நடத்தணும், இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் நீங்கள் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. ஸோ இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் எதாவது டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? Still I'm not a boomer, so I'm about to get a tips from others. So tips எல்லாம் வாங்கிக்க தான் விரும்புகிறேன். கொடுக்க நான் இன்னும் ரெடி ஆகலை. ரெடியானவன் வந்து கொடுக்குறேன். Thank you. Very happy to have you here. Thank you so much, sir. Same. Thank you so much, camera.